நண்பர்களே, சௌக்கியமா? போவோமா? ம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. ஒரு வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இப்படி தான் போயிட்டுருக்கா? போயிட்டு போகுது. டோன்ட் வரி, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவோம். ஃபஸ்ட்டு விஷயங்கள், இன்றைக்கு நார்சிஸ்ட்டுகளை பற்றி நமக்கு வந்து நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அதாவது அவங்கள ஹேண்டில் பண்ணுற விஷயங்களில் நமக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ரொம்ப ஜென்ரலாக, இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க இல்லையா, அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஜென்ரலான விஷயங்களை வச்சு ஒரு 10 டவுட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருமா? எஸ், ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ங்கிறது. வாட் இஃப் அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? வாட் இஃப் ஐ இக்னோர் தம்? ஓகே, நார்சிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்சன் வந்து இப்படி பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க, கேஸ் லைட்டனிங் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சாடிஸ்டிக் மென்டாலிட்டி இருக்குது, எல்லாத்துக்கிட்டேருந்து நம்மளை ஐசோலேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக நம்மளை சாபுட்டாச் பண்ணுறாங்க, இது எல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஃபைன். இப்போது ஒருவேளை நான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நார்சிஸ்ட்னு நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரக்கூடிய டவுட்டுங்கிறது, நான் இப்போ என்ன பண்ணணும்? நான் ஒன்று அவங்கள வந்து எதிர்த்து நிற்கணுமா, இல்லை நான் அவங்ககிட்ட வந்து விலகி போகணுமா, இல்லை ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அதை பைத்தியம் தெளிஞ்சாலும் பைத்தியம் மாதிரி நம்ம நடிச்சுக்கலாங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம இன்னும் வந்து அப்படியே வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரு விக்டிம் பிளே வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை அதனுடைய ஃபஸ்ட் ஆப்ஷனுங்கிறது, நான் அவர்களை வந்து விளக்குறேன், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அவங்களை நான் கண்டுக்காமல் இருக்கிறேன்னு சொன்னேன், நீ எப்படியே இருந்துட்டு போப்பா, என்ன ஆளை விடுப்பா, என்ன நான் வந்து என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறேன், எல்லாம் இது பண்ணிக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை வந்து அப்படியே வந்து நான் தள்ளி நின்றேன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அப்படி தள்ளி இருந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ப்ராபப்ளி நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சோறு தண்ணி இல்லாமல் கூட வாழ்வாங்க, ஆனால் இந்த எமோஷனல் சப்ளை இல்லாமல் வாழ மாட்டாங்க. அவங்க தன்னை வந்து இப்போ நம்மெல்லாம் எப்படி ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன, நமக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்குது, நாம் என்ன வந்து ஒர்க் பண்ணணுமோ அதான் நம்மளோட ஐடென்டிட்டி, இந்த சொசைட்டி நமக்கு என்ன தருதோ அதான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஓகே, இந்த ஐடென்டிட்டியோட நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, இனிமேல் நம்ம முன்னேறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், அப்படியே மேலே போகணும், இதானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம்ல. ஆனால் அவர்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, எமோஷ்னலி பேலன்ஸ்டாக அவர்களால் இருக்கவே முடியாது, அவங்களால அமைதியாக இருக்கவே முடியாது. அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இது அவங்களால எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கவே முடியாது. எப்பயுமே எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு இன்செக்யூர் மென்டாலிட்டிலே இருப்பாங்க. அவங்களோட இன்செக்யூரிட்டியை வந்து தணிச்சிக்கிறதுக்கு, சரியாக்குறதுக்கு ஒரே ஒரு வழிங்கிறது அடுத்தவங்கள அப்யூஸ் பண்ணுறது தான். அடுத்தவங்கள்ட்ட வந்து எப்பயுமே வந்து நீ என்னை ராஜான்னு ஏற்றுக்க, இல்லை நீ என்னை ராணின்னு ஏற்றுக்க, இப்போ ஏற்றுக்க, அடுத்த நிமிஷமும் ஏற்றுக்க, அதுக்கு அடுத்த நிமிஷமும் ஏற்றுக்கன்ட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அட்டென்ஷனை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி? டாமினேட்டிங் வழியில், அப்யூசிவ் வழியில். அதான் அவங்களுடைய கோல். அப்போ நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் அளவுக்கு அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை விடுவாங்களான்னா கண்டிப்பாக அவர்கள் விட மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்களோ அந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இதில் அவங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், நீங்கள் அமைதியாக இருந்தவொடனே நீங்கள் ஏதோ சீக்கிரட்டாக பிளான் பண்ணுறீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்காக தான் பொழுதுனைக்கு இன்செக்யூரிட்டியில் இருக்க ஆளுகளாச்சே. அப்போ உடனே வேறு ஏதோ என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இது வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் ஒரு வேளை ஓரளவு கம்யூனல் நார்சிசிஸ்ட் மாதிரியான ஆட்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடிய நார்சிஸ்டாக இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, அதான் என்கிட்ட. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் அந்த ஒட்டி வச்சிடணும், அந்த லேபிளை வந்து ஒட்டி வச்சிடணும். நீங்கள் தப்பு பண்ணனால தான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே தவிர நான் தப்பு பண்ணனாலும் ஒன்றும் கிடையாது, நானும் எதை தப்பு பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் போய் ஒரு அப்ரூவல் மாதிரி ஒரு விக்டிம் பிளே வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இக்னோர் பண்ண இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எப்படியாவது உங்களோட அட்டென்ஷனை வாங்கி, சரிப்பா உனக்கு என்னப்பா வேணும், அந்த விஷயத்தை நான் செஞ்சிடறேன்ப்பா, அவ்வளோதானப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வந்து உங்களை எப்படியாவது திரும்பி வந்து அவங்க வந்து கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இது ஏதாவது எக்ஸ்ட்ரீம் சண்டைக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வழக்கம் போல் லவ் பாமிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லவ் பாமிங் எப்படி அப்படியே நடுவில் இது போட்டுக்குவாங்க. அவங்களால எந்த விஷயத்தையும் ஸ்டேபிளாக பண்ணிட முடியாது, நடிக்க கூட முடியாது அவங்களால. நடிக்கிறதே எப்படி நடிப்பாங்க,
நான் அந்த பிரச்சனை நடந்துருச்சு, அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கலாம், பட் ஆனால் நீ தானே தப்பு பண்ணியிருக்காரு அதில். அப்படிங்கும்போது நீ தப்பு பண்ணியிருக்காரு, நீ ஒத்துக்கணும்ல. அப்படி லவ் பாம்பிங்கில் கூட நீ தப்பு பண்ணதை நீ ஒத்துக்கணும்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி. ஸோ இப்படி வந்து ஒரு வேளை சண்டைக்கு அப்புறம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி திரும்பி அவங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க, திருப்பி வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஓகே, சில பேர் ரொம்ப வந்து விக்ரஸாக இருக்கக்கூடிய நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, செரிப்ரல் நார்சிசிஸ்ட், சொமேட்டிக் நார்சிசிஸ்ட் மாதிரியான அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செரிப்ரல் நார்சிஸ், சொமேட்டிக் நார்சிஸ்லாம் என்ன அப்படிங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நார்சிசிஸ்ட் டைப் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் வில் ஹேப்பன். அண்ட் வாட் இஃப் ஐ டூ த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்? நான் ஒருவேளை வெளியில் வந்து நான் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இக்னோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் அவங்ககிட்ட பேசுகிறதையே நான் அவாய்ட் பண்ணிட்டேன், என்ன தேவையோ அந்த விஷயத்த வெறும் மெசேஜ் மட்டும் பண்ணுறேன், அவ்வளோதான், மற்றபடி எல்லாத்தையும் நான் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டேன். இப்படி நான் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அகைன் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களை இந்த சைலண்ட்டை பிரேக் பண்ண வைக்கிறதுக்கு வேறு எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்கள போய் மாட்டி விடலாங்கிறத நினைப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் நீங்கள் பேசி தானே ஆகணும், அவங்கக்கிட்ட பேசி தானே ஆகணும். அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுங்கிறது எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை ஒரு வேளை அவங்க அதை எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சுக்கலாம், குழந்தைங்கள அவங்ககிட்ட பேச வேணாங்கிற அளவுக்கு சொல்லலாம். இல்லை நீங்கள் எப்போ வந்து அந்த அந்த சைலண்ட்டை வந்து பிரேக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்குவார். முக்கியமாக குழந்தைங்க விஷயத்தில் முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து ஏதாவது அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு தேட விடுறது, பயங்கரமாக நம்மளை மிகப்பெரிய ஒரு அலைச்சலை கொடுக்கறது. நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்துருப்போம், வீட்டில் இருக்க இது எல்லாத்தையும் பார்த்தா களைச்சி போட்டு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதே எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை சைலண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பல விதமான வழிகளை பார்ப்பாங்க. வாட் இஃப் ஐ ஸ்டாப் மை சைல்ட் ஃப்ரம் தம்? நான் பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, என்னுடைய சைல்டையும் ஒரு வேலையை நான் பேச விடாமல் வச்சுட்டேன்னு சொன்னால், ஏன்னா சைல்டு இவங்களால் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. ஸோ நான் வந்து சைல்டை வந்து நான் வந்து அப்படியே ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சென்சிட்டிவ், குழந்தைங்களுடைய விஷயத்தில், பேரண்டிங் விஷயத்தில் நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கீங்க, குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்குங்கிறத பார்த்துருவாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து தே வில் டூ லைக், அவங்க வந்து திருப்பி குழந்தைங்களை வந்து அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைய நீ எப்படி என்னை விட்டுட்டு என்னை இது பண்ணலாம், ஸ்கூல் பஸ் வரும், ஸ்கூலில் போய் குழந்தை அடைஞ்சிருக்கோம், இவங்க என்ன பண்ணுவாங்க, பாதியில் போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை அவன் எதை கேட்டான் அதை கேட்டான், இல்லை ஈவினிங் வரும்போது நானே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மாதிரி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க அப்புறம் டார்கெட் பண்ணி குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்யூஸ் பண்ணுறேன், வெர்பல் அப்யூஸ்லேருந்து எல்லா விதமான விஷயங்கள் அப்படி வந்து அவங்க ட்ரை பண்ணி குழந்தைகளை தன்னுடைய கையில் வைத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, வாட் இஃப் ஐ சேவ் மணி அண்ட் சேலரி? நான் சேலரியை கொடுக்க மாட்டேன், மணியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வெரி சிம்பிள், உங்களை அடுத்த கட்டமாக இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டி விடுவாங்க. இஎம்ஐ ட்ராப்லேயே நான் வந்து முடியாது, ஏன்னா நான் சைன் போட்டால் தானே அது வந்து நடக்கும். இஎம்ஐ ட்ராப்லேயே என்னை மாட்டி விட முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது வாலண்டியராக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்க வாலண்டியராக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதுக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுது, அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்கிட்ட இல்லை, நீ உன்னோட ஜுவல்ஸை வச்சு கொடு, இல்லை உன் சேலரியை இது பண்ணி கொடு அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் அவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்போ இருந்து சேலரியை மறைக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், இத்தனை லட்சம் உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்கும். அது அப்படியே ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த 2 வழிகளை வந்து அவங்க கையாளுவாங்க. ஓகே, சார், ஒன்று சேலரி ட்ராப்பு, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி வந்து அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட வாங்க பார்ப்பாங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் இட். ஓகே, வாட் இஃப் ஐ டூ த கிரே ராக் மெத்தட்? நான் வந்து கிரே ராக், என்ன அப்படியே ஒரு ராக் மாதிரி, அப்படியே ஒரு பாறை மாதிரி, நான் சாட்டுக்கு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நான் கோஆப்ரேட்டிவாக போகிறேன், என்ன பண்ணாலும் நான் பெரிய அளவில் அதை கண்டுக்காமல் இருக்கேன். பட் அது மாதிரி தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் பண்ணாமல் இருக்கேன் எல்லாத்தையும் வந்து. ஏன்னா இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது அதான், அந்த கிரே ராக் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும்னா, அகைன் அண்ட் அகைன் உங்களுடைய எமோஷனல் சப்ளை அவங்களுக்கு கிடைக்கலனாலே அவங்க பேனிக் ஆகி திருப்பி அந்த எமோஷனல் சப்ளைவை வாங்குறதுக்கு பல வழியில் பார்ப்பாங்க.
இது புரியுது. சரி, இப்போ நான் எமோஷனல் சப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக நான் போகிறேன், ஆளை விடுப்பா சாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக நான் போகிறேன். இப்போ என்ன நடக்கும்? அகைன் அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இவங்க கெட்டவங்க கிடையாது, இவங்க நார்சிசிஸ்ட். விச் மீன்ஸ் கெட்டவங்கள விட டேஞ்சரான ஆட்கள், கேடு கெட்டவங்க வேணா சொல்லலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவியரான மனநோயாளி பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் இவங்க. அப்போ இவங்க என்ன ஆக மாட்டாங்கன்னு சொன்னால், ஈவன் நீங்கள் அமைதியாக போனாலும் கூட அதில் கூட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அமைதியாக போனாலும் கோஆப்ரேட்டிவாக போனாலும் திரும்பி திரும்பி அந்த ஒரு கோஆப்ரேஷனை திருப்பி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிமிஷம் எதிர்பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளால் விட்டு கொடுத்தும் போக முடியாது. ஓகே, வாட் இஃப் ஐ கான்டாக்ட் போலீஸ்? இதெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் ஒருவேளை போலீஸ்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு நீங்களே பதில் சொல்ல முடியும் இல்லையா? வழக்கம் போல் இவங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகி அங்கே வந்து பயங்கரமாக வந்து அவங்க ஒரு விக்டிம் பிளே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்னென்னலாம் இவங்களுக்காக செஞ்சுருக்கேன் தெரியுமா, இந்த குடும்பத்துக்காக என்ன உழைச்சிருக்கேன், இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் என்ன இவங்களை வந்து அடித்தேனா, இல்லை நான் என்ன இவங்களை காயப்படுத்துறேனா, ஒன்றுமே செய்யலையே, நான் என்ன குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தேனா, எதுவுமே செய்யலையே, நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அதை வந்து என்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, என்னை வந்து இது பண்ணுறாங்கன்னு நம்மளை அப்படியாவது கேஸ் லைட்டரிங் பண்ணி நம்மளை வந்து அப்படியே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நமக்கு எதிராக திருப்பி விட நினைப்பாங்க. ஆனால் இதில் ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, நிறைய போலீஸ்காரங்க வந்து, ஏன்னா எஸ்ஐயாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆள், இந்த ஆள் இல்லை இந்த பொண்ணு ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு பொண்ணு, இது போல் இது வந்து ஒரு அராத்து மாதிரியான ஒரு பொண்ணு போலங்கிறத மேக்ஸிமம் இருக்க எல்லா பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய பேரை பார்க்குறாங்கல்ல, மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணும்போதே என்ன ஒரு ஜட்மெண்ட்லேருந்து வந்துடுவாங்க. பட் ஒரு வேளை மேல் கவனிப்புகள் ஒரு வேளை இருக்கிறத பட்சத்தில் அப்போ போலீஸ் கூட ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களால எந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழிக்கும் போக முடியாது, இன்டைரக்டாக எந்த வழிக்கு போய் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் திருப்பி இந்த மாதிரி போலீஸுங்கிற ஒரு இடத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிப்பாங்க. அந்த விஷயத்த அவங்க பண்ணணும். உங்களை எமோஷ்னலி எப்படியாவது ட்ராப் பண்ணுறது, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அப்படின்னா நாளைக்கு வந்து நான் டிவோர்ஸ்க்கு போகிறேங்கிற அளவுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இது பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது நடக்கும். ஓகே, வாட் இஃப் ஐ சென்ட் த டிவோர்ஸ் நோட்டீஸ்? இது பல பேர் கேட்குறது உண்டு. அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறேன், பல டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன், இல்லை எனக்கு செப்பரேட்டாக வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு கூட நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், இப்போ ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூட நான் வந்து சேர்ந்துருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன், என்ன பண்ணணும், என்ன நடக்கும் அடுத்தபட்சமாக அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது இது 2 வகையாக 2 எக்ஸ்ட்ரீம்லாம் செய்வாங்க. ஒன்று, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உடனே ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. அதாவது நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, உங்களுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து வாழ்ந்து தான் ஆகணும், கான்சிக்வல் ரைட்ஸ் இருக்குது, நான் வந்து அதை கேட்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டேரெக்டாக ஃபோன் போட்டு என்ன பண்ணுவாங்க, நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், நீ எங்கே போனாலும் 15 நிமிஷம் போதும் எனக்கு, இல்லை 5 நிமிஷம் போதும், யாரையும் என்னுடைய பேச்சு திறமையால் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே நான் இழுத்துருவேன். நான் யார் இதுக என்ன அப்படிலாம் இழுத்த நாங்களே எங்கேயோ உட்காந்துருக்கிறோம், இல்லை அப்படியே மேனிபுலேட் பண்ணிடுங்க, இது அப்படியே பிளாக் மேஜிக் பண்ணிடுங்களா, ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி வெட்டி வேறு அப்படி பேசுறது, அப்படியே நான் அப்படி பண்ணிடுவேன் தெரியுமா, அப்படி பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். வேறு எந்த விஷயங்களை வச்சு த்ரெட்டன் பண்ணுறது, உங்கள் சைட்லேயே யார் வீக்காக இருக்காங்கிறத பார்ப்பாங்க, ஃபேமிலி ஓரியன்டாக அவங்கள வந்து போட்டு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி அகைன் அண்ட் அகைன் பேச ஆரம்பிச்சு எப்படியாவது அவங்களை அந்த பிக்சருக்குள்ளே கொண்டு வந்து இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. திஸ் இஸ் வாட். ஓகே, தென் வாட் இஃப் ஐ டிவோர்ஸ்? நான் ஒட்டுமொத்தமாக டிவோர்ஸே வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது உங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் கோர்ட்டுக்கும் தானே தவிர அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க டார்கெட் என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து அவங்களுக்கு விக்டிமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா இல்லையா, கொஞ்சம் ஒரு இடம் கிடைக்குதா இல்லையா, அந்த ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், அதை பெரிய லெவலில் ஆக்கி எப்படியாவது திரும்பி அவங்க கூட ரீஜாயின் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி நார்சிஸ் கூட திரும்பி சேர்ந்து வாழக்கூடிய விக்டிம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கூட அவர்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, வாட் இஃப் ஐ காட் சைல்டு கஸ்டடி? எஸ், வாட் இஃப் ஐ காட் சைல்டு கஸ்டடி? ஒரு நிமிஷம்.
ஸோ எஸ், ஒருவேளை டிவோர்ஸும் போக ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு மேலே அவங்க நிறைய விதமான அலும்பு பண்ணாங்க, அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சைல்டு கஸ்டடி எனக்கு ஃபேவரபுளாக ஓரளவுக்கு நான் இப்போ பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இப்போ நான் ஒரு கேர்ளாக இருக்கிறேன், நான் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னா வாட் வில் தே டூ அப்படிங்கிற விஷயம். வாட் இஃப் ஐ காட் சைல்டு கஸ்டடி அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கைங்கிறது இந்த சைல்டு கஸ்டடி தான். இந்த சைல்டு கஸ்டடி இல்லை, நோ கான்டாக்டில் போயாச்சு, எல்லா விதமான விஷயங்களும் அவங்ககிட்ட இருந்து விட்ரா வாங்கியாச்சு. இனிமேல் அவங்க சைடில் எந்த விதமான டிமாண்டே நமக்கு இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அதை லீகலாக கிளைம் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கும் போது அவர்கள் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு இன்னொரு விக்டிமை தேடி போய்விடுவார். ஸோ டோட்டல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அந்த நோ கான்டாக்டுங்கிறத ப்ரொலாங் டைம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹோப்பும் கொடுக்காம ப்ரொலாங் டைம் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஹோப்லெஸ்ஸாகவே ப்ரொலாங் டைம் ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்களால வந்து தனியாக இருக்க முடியாதுங்கிற இன்செக்யூரிட்டியில் அவங்க தாராளமாக இன்னொரு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. சில நேரம் இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இத்தனை பேர் என்னை வந்து நான் வந்து மேட்ரிமோனியில் போட்டேன், எத்தனை பேர் இது பண்ணாங்க தெரியுமா, என்னை என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாரும் வந்து என்னை வந்து அப்படியே அப்படியே இது பண்ணாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஆளா, எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்களே அப்படி இப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு. அள்ளி விடு காசா பணமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. வாட் இஃப் ஐ பிகேம் அ ட்ரூத் டெல்லர் டு அதர் பீப்புள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இஃப் யூ வில் பிகம் அ ட்ரூத் டெல்லர் டு அதர் பீப்புள் அப்படின்னு சொன்னால், விச் மீன்ஸ் இவங்களை பற்றி மற்றவர்கிட்ட நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய கான்டாக்டே கட் பண்ணுங்கிற அளவுக்கு நினைப்பாங்க. நீங்கள் அடிக்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், எல்லாமே லீகலான வழிகள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் லீகல் இருக்குல்ல, லீகலாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு இருக்குல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க நம்மை விட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. ட்ரூத் டெல்லரை பார்த்து என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இவங்க எங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கிற ஒரு விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு பயம். அப்படி எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே எல்லாரும் நம்மளை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கிற ஒரு பயம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் ட்ரூத் டெல்லர் மாறோட சேர்த்து உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குன்னா, இந்த மாதிரி பர்சன் எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி போட்டு வெளியில் வரணுங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது உங்களுக்கு இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரூத் டெல்லராக மாறுறீங்கன்னா இவங்க காணாமல் போயிடுவாங்க. ஓகே, வாட் டு டூ, ஹீலிங் இஸ் த வே. யா, முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் அவங்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதை வச்சு நீங்கள் பெர்மனண்ட்டாக போயிட முடியாது. ஓகே, ஒரு சின்ன வந்து ஒரு துடுப்பு கிடச்சிது, ஒரு போர்டு, ஒரு சின்ன படகு கிடச்சிது, இந்த படகை வச்சு இங்கேருந்து நான் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போய் நான் துபாய் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அது மாதிரி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை கடக்கிறதுக்கு ஒரு படகு எப்படி வந்து போதாதோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நார்சிஸ்டுகளை கடைசி வரைக்கும் சமாளிச்சுட்டு வாழ்ந்துட முடியாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பர்சன் கூட ஏன் நமக்கு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுச்சு, இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நம்ம வெளில வரணும்னா நம்ம எப்படி ஹீல் ஆகணுங்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம எமோஷனலி ஸ்ட்ராங்காக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்ட் அண்ட் ஃபீல் எல்லாமே நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்ம என்ன வந்து ஆக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளுடைய தாட்ஸ் என்ன, இது எல்லா விஷயங்களுமே மாற ஆரம்பிச்சிடும். அப்படி மாற ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக இவங்களை பற்றி இருக்கக்கூடிய இவங்க மேலே கூடிய அட்டாச்மெண்ட்டுங்கிறது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இவங்களை பற்றி இருக்கக்கூடிய கடைசி அபிமானம்ங்கிறதும் சுத்தமாக போயிடும். அவங்க நமக்கு தேவையே படாத ஒரு ஆளாக போய்விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹீல் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, பல பேர் வந்து கால் பண்ணி வந்து எங்களுக்கு ஆஃப்லைன் இருக்குமா, நான் அவங்களை எப்படி மீட் பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் த கவுன்சிலிங் வித் மீ, ப்ராபப்ளி வந்து இதான் நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங்கான நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நம்ம சொல்லுவோம். அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் நம்மளுடைய தெரபிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிக்கு ஓரியன்டாக கொண்டு போவாங்க. அன்லஸ் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. நாங்களே சொல்லிடுவோம், நீங்கள் டிஃபென்சிவாக இருக்கீங்க, இந்த கவுன்சிலிங் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களால் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண முடிஞ்சது, ஓரளவுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹீல் ஆக முடியும். ஓகே, குரூப் தெரப்பி இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் குரூப் தெரப்பி, இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ப்ராபப்ளி. இப்போ புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சீக்கிரம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளுடைய அட்மினுக்கு வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் குரூப் தெரப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு நீங்கள் அனுப்பிடுங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ இட். குரூப் தெரப்பி பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரியே இந்த சேம் லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 5-6 பேர்த்தோடு சேர்ந்து வந்து நம்மளுடைய தெரபிஸ்ட்டும் இருப்பாங்க, நானும் இருப்பேன்.
ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து அந்த விஷயங்களை அடுத்தடுத்து கொண்டு போவோம். இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மற்றவங்களும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வெளில வர்றாங்க, அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன, அவங்களோட ஈவென்ட் ஃபெயில் ஆனாலும் அந்த அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல சோசியல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த குரூப் தெரப்பியில். ஸோ ஷோ யுவர் இன்ட்ரெஸ்ட் அட் வாட்ஸ்அப் நம்பர், இதான் நம்மளுடைய நம்பர். ஓகே, வேறு என்னப்பா பார்ப்போம், வேறு வீடியோலாம் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து நார்சிசிஸ்ட் வீடியோ சம்மந்தப்பட்டதும், மேனிபுலேஷன் சம்மந்தப்பட்டதும், டார்க் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இந்த யூடியூப் சேனலில் வந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? வேறு என்ன பார்ப்போமா? தட் இஸ் வாட்.